சுகத்திற்கு நிகராக நீங்கள் விரும்பக்கூடிய ஏதாவது இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள். தங்கம், வெள்ளி, வைடூரியம், உலகத்திற்குரிய அவ்வளவு வீணாக போன பூமிக்கு கீழே கற்களும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் கழுத்துலையும் காதுலையும் நெத்திலையும் இடுப்புலையும் மாட்டிக்கிட்டு வயிற்றுக்கு ஒன்றும் வழி இல்லாமல் இருக்கும் பொழுது இதையெல்லாம் வைத்துக்கொண்டு பெருமைப்படக்கூடியதும் பிறருக்கு காட்டுவதும் அதில் இன்னும் பெருமைப்படக்கூடியதும் இந்த அசிங்கமான வாழ்க்கை தான் நம்மகிட்ட இருக்கு. எவையெல்லாம் தேவையில்லையோ அவ்வளவு காலுக்கடியில் இருக்கிறது அசிங்கம் தெரியும். அதுக்கு கீழே பாதாளங்களை வச்சிருக்கக்கூடிய அந்த கல் அதை விட பெருசாக இருக்குது. எங்கே அமுக்கப்பட்டிருக்குதோ அது தலைக்கு ஏறியது. அது உங்களுக்கு ஒரு பகட்டும் ஆடம்பரமாக அலங்காரமாக இருக்கின்றது. நிச்சயமாக வேடிக்கையும் விளையாட்டும் தவிர உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்து கொண்டிருப்பது எதுவும் இல்லை. அருள் வேண்டுமா? உங்களுக்கு பொருள் வேண்டுமா? அதுவும் மனிதன் கண்டுபிடித்த பொருள். பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அந்த லைட் இருக்குது, ஆவி வந்துட்டு இருக்குது, கொஞ்ச நேரத்தில் நாற்றம் அடிக்குது. இவ்வளவு அசுத்தமான உங்களுடைய படைப்பு. உங்களுடைய கண்களுக்கு ஒளி இருக்கின்றது, அதில் நான் கொடுக்கக்கூடிய குளிர்ச்சி. இறைவன் கேட்கின்றான், எது உங்களுக்கு பிடித்தமானது? நிச்சயமாக மனிதர்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் அசுத்தமானதும் அலங்கோலமானதும் அசிங்கமானதும் அருவருக்கத்தக்கதாக உள்ள கண்டுபிடிப்புகள் உங்களுடையது. கண்ணாடி மாட்டிட்டு இருக்கீங்க, பிடிக்குமா இருக்க பார்க்கறதுக்கு? 2 கண்ணு கொடுத்தா 4 கண்ணு வச்சுட்டு அப்படி தெரியல. எப்படி நாம் சீரழிந்து கொண்டிருக்கின்றோம் மனிதர்களை நம்பி. இது என்னுடைய அறிவு என்று கூறிக்கொண்டு மனிதன் கண்ணை படைச்சான், அவனுடைய அறிவு என்ன? அந்த கண் இல்லாமல் இந்த கண்ணு என்ன வேலை இருக்குது? எப்படி நாம் முடிவு செய்கின்றோம் மனிதனுடைய அறிவை? கீழ்த்தரமான கேடுகட்ட செருப்புக்கு சமமான அந்த அறிவை, சாணிக்கு ஒப்பாத அந்த ஒப்புடைய அந்த அறிவை, மலத்திற்கு ஒப்புடைய அந்த அறிவை எப்படி நீங்கள் உங்களுடைய நன்மை கேட்டுக்கொண்டீர்கள்? மனிதனுடைய அறிவும் மனிதனுடைய படிப்பும் எந்த அளவுக்கு என்னை ஒரு நரகல் வாழ்க்கைக்கு தள்ளிவிட்டது என்பதை பார்க்க வேண்டாமா? இப்பொழுதும் இறைவன் மன்னித்தான், இன்னமும் தன்னுடைய அருளில் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். நீங்களும் பொருளில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். இது உங்களுடைய நல் உணர்வுக்கும் நற்சிந்தனைக்கும் தகுமானதா? உங்களுடைய மனிதன் என்ற அந்த அமைப்புக்கு தகுமானதா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஊர் உலகம் மக்கள் பேசுவதை விட்டும் விலகுங்கள், பேப்பர்கள் படிப்பதை விட்டும் விலகுங்கள், செய்திகளை கேட்பதை விட்டும் விலகுங்கள். உங்களுடைய இறைவன் அறிவிக்கின்ற அந்த செய்தியை பாருங்கள். நீங்கள் எவ்வளோ பணம் வைத்திருந்தாலும் சரி, இன்றைக்கி 2000 ரூபா வந்திருக்கு உங்களுக்கு, அந்த 2000 ரூபாய் நாளைக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன செய்வீங்க? சொல்லுவாங்க. ஏனென்றால் அவர்கள் உங்களை துச்சமாக மதிக்கின்றார்கள், நீங்கள் அவர்களுக்கு பணிந்து விட்டீர்கள். அவர்கள் உங்களை துச்சமாக மதிக்கின்றார்கள். யார்? உங்களுடைய ஆட்சியாளர்கள். நீங்களும் அவர்களுக்கு பணிந்து விட்டீர்கள். இறைவன் பக்கம் இன்னமும் திரும்பவில்லை, இன்னமும் புலம்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். காசு இல்லை, காசு இல்லை, காசு இல்லை என்று சொல்லிட்டு உங்களுக்கு உணவுக்கு குறை வைக்கல, அந்த உணவுக்கு மதிப்பு கொடுங்க. பூமி எங்கும் உணவு அதிகமாகும். இப்பொழுது பணத்திற்கு மதிப்பில்லை, உங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஏன்? பணம் இருந்தால் இல்லைன்னா வாழ்க்கை போயிருக்கணுமே. அப்போ உணவு தான் முக்கியமாக இருக்குது. உங்களுக்கு உணவுக்கு குறை வைக்கலையே. அந்த உணவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காத வரையில் பணம் உங்களை வாட்டி எடுத்துவிடும். உணவுக்கு நான் விலை பேசுவதற்கு அனுமதிக்க மாட்டேன். அந்த அளவுக்கு மகசூல்களை என்னுடைய விளைச்சலை அதிகரிப்பேன். பணம் என்ற ஒன்று தேவைப்படாது. நற்குணம் உருவாகும். உங்களுக்கு வானங்களும் பூமியும் அடிமையாகும். நீங்கள் நினைத்ததை உங்களுடைய அனுபவமான இறைவனுடைய ஆற்றலிலிருந்து படைக்கும் சக்தியை பெற்று நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதற்கு சாதனங்கள் தேவை கிடையாது, பாதகங்கள் கிடையாது. இயற்கையினுடைய ஆற்றலில் காற்றும் உங்களுக்கு அடிபணியும், மழையும் உங்களுக்கு அடிபணியும், பூமியும் அடிபணியும், வானமும் அடிபணியும், நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் உங்களுக்கு அடிபணியும். எது வேண்டும் உங்களுக்கு? நினைக்கும் பொழுது மழையும், நினைக்கும் பொழுது உயிராற்றல் மிக்க உங்களுடைய உணவு வகைகளும், பழ வகைகளும், தேனாறுகளும், பாலாறுகளும், இன்னும் உங்களுடைய அனைத்து பழம் ரச ஆறுகளும் ஓடிக்கொண்டிருக்குமே. கொஞ்சம் கூட அதனுடைய சுவை மாறாமல், அதனுடைய தன்மை கெடாமல், பிடித்து போகாமல், கெட்டு போகாமல் நீங்கள் விரும்ப வேண்டும் ஒன்றை. ஃப்ரிட்ஜ் வைத்துக்கொண்டு நான் என்னுடைய உணவை பாதுகாத்துக் கொள்வேன் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். அதில் கேடுகள் இருக்கின்றன. அமோனியா என்ற பெரும் கேடு இருக்கின்றது. அதில் உயிரோட்டம் இல்லை, வெளிக்காட்டு கிடையாது. ஆகவே அது செத்த பணம் மாதிரி கிடைக்கின்றது. பிறகு அதை நீங்கள் சூடுபடுத்துகின்றீர்கள். பிறகு தண்ணீரை போட்டு கொடுக்கின்றீர்கள். அந்த தண்ணீரை போட்டு சமைக்கின்றீர்கள். வெளிக்காட்டும் படிக்கிறது. அதன் காரணமாக இறைவன் அதற்கு உயிர் வளர்க்கின்றான். இப்போ இல்லை என்றால் ஒரே நாளில் அந்த உணவை சாப்பிடும்போது நாம் மரணித்துவிடுவோம். எது வேண்டும் உங்களுக்கு? வெளியில் இருக்கக்கூடிய இந்த குளிர்ச்சியில் உங்களுடைய உணவு கெட்டுப்போகுமா? கெட்டுப்போகாது. ஃப்ரிட்ஜு குளிர்ச்சியை நம்புறீங்க, இந்த குளிர்ச்சியை நம்பினா என்ன?
அந்த உணவுக்கு என்று தனியான குளிர்ச்சி அங்கே அமையவே ஏன் அது விரும்புவதில்லை? ஒரு மரத்துக்கு கீழே இலைகள் அடர்த்தியான நிழல்கள் கீழே குளிர்ச்சி அதிகம், அதை விட்டு வெளியே வரும்போது இருக்கிற குளிர்ச்சியை காட்டணும். அப்படி என்றால் ஒவ்வொரு தேவைக்குமான குளிர்ச்சி ஒவ்வொரு இடத்திலும் மாறுபட்டுகின்றது. இந்த உணவுக்கு குளிர்ச்சி வேண்டும் என்று விரும்பும் பொழுது அந்த குளிர்ச்சி இறைவன் அதை சுற்றி நீங்கள் அமைப்பவர்கள் இல்லை. உயிரோட்டத்துடன் அது பாதுகாக்கக்கூடியது. எந்த காலத்திலும் எந்த படமும் கெடாது. உங்களுக்கு வேண்டுமோ வேண்டாமா? ஒவ்வொரு படமும் கெடக்கூடாது. அது காய்ந்து போகட்டும். காய்ந்தாலும் ருசியை கொடுப்பான், உணர்வை கொடுப்பான். இப்பொழுது மாம்பழங்கள் கிடைக்கின்றன, உங்களுக்கு கிடைக்கக்கூடாது. ஏப்ரல் மாதம் கிடைக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு இறைவன் உங்களுடைய தேவைக்காக வேண்டி தன்னுடைய அருளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தன்னுடைய பாக்கியங்களிலிருந்து வாழ வைப்பதற்காக வேண்டி வானங்களிலிருந்து உங்களுடைய தேவைகளை இறக்குகின்றான். இந்த பூமியில் எதுவுமே இல்லை. உண்மையா பொய்யா? இந்த பூமியில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆதாரங்கள் காற்று, தண்ணீர், உணவு, மண், மரங்கள், செடிகள் எல்லாம் வானத்திலிருந்து இறங்கிய அந்த பாக்கியமிக்க நீரின் காரணமாக உருவாக்கப்பட்டதா அல்லது சம்பந்தமெல்லாம் உருவாகிட்டு இருக்கா? தண்ணி எடுத்து பாய்ச்சிட்டு இருக்காங்க. நான் செடி வளர்க்குறேன், புல் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு மரமானதுக்கு அப்புறமா எங்கே போய் தண்ணியை போட்டு வளர்க்குறான்? இவ்வளோ பெரிய மரத்தை அவன் பாதுகாக்கும் பொழுது புல் உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய உதவி இல்லாமல் வளராதா? அந்த குளிர்ச்சியில் வளராதா? 2 இலை வந்தவொடனே தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறியே, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் அடங்காத இலைகள் வந்துச்சு, இப்போ தண்ணி ஊற்றுவேன், அது வளரும்னு சொல்றியே. அதே மாதிரி இந்த புல் வளரும்னு சொன்னா என்ன, அது செடி வளரும்னு சொன்னா என்ன? நம்பிக்கைக்கு தானே வளருது. அது இதனுடைய ஆற்றலுக்கு வருது. மனிதர்களை நம்பாதீர்கள். மனிதர்கள் புழுப்பூச்சிகள், நம்பாதீர்கள். மனிதர்களுடைய அறிவை நம்பாதீர்கள். அது நரகளுக்கு ஒப்பானது. நீங்கள் மனிதன் என்ற அந்த தகுதியிலிருந்து இறங்குவதற்கு உங்களுடைய படிப்பு அவ்வளவும் பயன்படும். கெட்ட மிருக வாழ்க்கைக்கு பயன்படும். கூலியாட்களாக வாழ்வதற்கு பயன்படும். அந்த பணம் சம்பாதிப்பதற்கான அடியாட்களாக மாறுவதற்கு பயன்படும். அடிமாடுகளாக நீங்கள் மாற வேண்டும் என்றால் உங்களுடைய படிப்பை நம்புங்கள். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்புகின்றீர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு, அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அனுப்புங்கள். உங்களுடைய இறைவனுடைய படிப்பை நீங்கள் மேலாக கொள்ளுங்கள். நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு பணம் என்ற ஒன்றை சம்பாதிப்பு மட்டும்தான் உதவும். அந்த பணம் சம்பாதிப்பதற்கு நீங்கள் மனிதர்களிடம் போய் உதவி தேட வேண்டும். நீங்கள் உங்களுடைய மானத்தை, மரியாதையை இழந்து வாழ வேண்டும். அவர் கொடுக்கக்கூடிய அந்த கூலி பணத்தை வைத்துக்கொண்டு பட்ஜெட் வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டுமா? இறைவனுடைய ஆற்றல் வேண்டுமா? இறைவனுடைய வேதத்தை ஓதி அனுப்புங்கள். அவர்கள் பெரும் பெரும் கண்டுபிடிப்பாளர்களாக மாற வேண்டும். புதிய கண்டுபிடிப்பை, குளிர்ச்சியான கண்டுபிடிப்பு, வெப்பத்திற்குரிய கண்டுபிடிப்பு இல்லை. உங்களுடைய கண்டுபிடிப்புகள் அவ்வளவும் வெப்பத்திலிருந்து உருவானது. காராக இருக்கட்டும், புகை வண்டியாக இருக்கட்டும், எந்த வாகனமாக இருக்கட்டும், உங்களுடைய ஆகாய விமானமாக இருக்கட்டும், உங்களுடைய தொலைபேசியாக இருக்கட்டும், அவ்வளவும் நெருப்பு. குளிர்ச்சியை கொண்டு உங்களுடைய வானங்களிலும் பூமியிலும் இறைவனுடைய பேர் ஆற்றல் இருக்கின்றது. அந்த ஆற்றலை கொண்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தனித்தனியானவர்களா, ஒரே மாதிரியான மன அமைப்பு கொண்டவர்களா? ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கக்கூடிய 150 பேர் இருக்கீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான அடுத்த நிமிஷம் தேவை இருக்குதா? ஒரே மாதிரி தேவையா? தூக்கம் வருது, ஒரே மாதிரி தூக்கமா? ஆழ்ந்த தூக்கம், லேசான தூக்கம், கொஞ்சம் படுத்தா போதும், கொஞ்சம் உட்காந்தா போதும், கொஞ்சம் அசந்தா போதும், வெவ்வேறையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரியா? அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கு சாதனங்கள் எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக போகக்கூடிய சாதனங்கள் வேண்டுமா? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனிமையான இரையாற்றக்கூடிய அந்த சாதனம் வேண்டுமா? ஒருவர் மற்றவருக்கு உதவ முடியுமே தவிர அதனை வெற்றி பிடிப்பது என்பது பெரும் கேடான வாழ்க்கைக்குரிய ஒரு அடையாளம். இது நெருப்பு தானே, சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் கண் குளிர்ச்சி வேண்டும் எனக்கு. இது கண்ணுக்கு வெப்பமாக இருக்கின்றது. உங்களுடைய ஒவ்வொரு படைப்புமே நெருப்பிலிருந்து உங்களுக்கு விரோதமாகவே குளிர்ச்சியான சூழ்நிலையில் வாழ வேண்டும். அந்த குளிர்ச்சியில் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது, அதற்கப்பால் வாழ்க்கை இல்லை என்று உங்களுக்கு தெளிவாக அறிவித்த பிறகும் அந்த வாழ்க்கையை தவிர்த்து கொண்டு நாம் நெருப்பிலிருந்து நான் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த குளிர்ச்சி வேண்டுமா? இந்த வெப்பம் வேண்டுமா? நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். இந்த குளிர்ச்சி வேண்டுமா? எல்லாத்தையும் மூடிக்கிட்டு எல்லா மூச்சும் ஒன்றா கலந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மூச்சு முற்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஏசி காற்று வேண்டுமா? நீங்கள் முடிவு பண்ண வேண்டும். எதனை நீங்கள் மனதில் வைத்திருக்கின்றீர்களோ அது நிகழும் என்பதை என்று நீங்கள் உள்ளமாக அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இறைவன் உங்களை தன்னுடைய அருள் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன. இவ்வளவுக்கும் மத்தியில் தன்னுடைய அருளை கொண்டு ஒரு குளிர்ச்சியும், ஒரு அழகையும், ஒரு சுகத்தையும், இந்த 5 படங்களுக்கும் ஒரு உயிரோட்டத்தையும், அதன் காரணமாக ஒரு மனத அமைதியையும் பொறுத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்.
உங்களுடைய பணத்தை கொண்டு நாசமாக போன இந்த பன்றிகளுக்கு ஒப்பான இந்த பணத்தை வைத்துக்கொண்டு, நரகளுக்கு ஒப்பான பணத்தை வைத்துக்கொண்டு விரும்புங்கள். உணவு வேண்டும், உணர்வு வேண்டும், உயிர் வேண்டும், விரும்புங்கள். அந்த உணர்வுகளுக்கு, அந்த 5 புலன்களுக்கும் விரும்புங்கள். பள்ளி படிப்பு என்ற அந்த ஒன்றை நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்காக பாவமளிப்பு தேடுங்கள், உங்களுக்காக பாவமளிப்பு தேடுங்கள். இந்த உலகத்தில் இதை அவர்கள் ஒரு வியாபாரமாக ஆக்கிவிட்டார்கள். இந்த படிப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களை நான் மனிதனாக ஏற்றுக்கொள்வேன் என்ற அந்த மாதிரியான சூழ்நிலையும் அமைக்கப்பட்டுவிட்டது. வேறு வழியில்லை, படிக்கப் போகின்றோம், இவ்வளவுதான். நானும் உங்களை சார்ந்ததான் என்று ஊர் மக்களும் காட்டிக் கொள்வதற்காக படிக்கப் போகின்றோம், அவ்வளவுதான். மற்றபடி வாழ்க்கை இருக்கிறது என்று எண்ணினால் நிச்சயமாக இறைவனை சந்திக்கிற அந்த நேரத்தில் உங்களுடைய படிப்பு உங்கள் உதவாது. மருத்துவ படிப்பு உயர்வானது. அந்த மருத்துவ படிப்பில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கடைசியில் அங்கு போய் மரணமடையும் பொழுது இறைவனை நீங்கள் வேண்டுவீர்கள். முற்றிலுமாக உங்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது. இறைவனுடைய வாக்கு அங்கு இருக்கும் வரையில் பிழைக்க வேண்டும், சுகமாக வேண்டும் என்று அந்த எண்ணம் இருக்கும் வரையில் தான் உங்களுடைய வாழ்க்கை ஒட்டி கொண்டிருக்கும். அவனுடைய பேச்சு நிறுத்தப்பட்டுவிட்டால் மரணம். மரண தருவாயில் நீங்கள் நிச்சயமாக இது தன்னுடைய முடிவு என்பதை அறிகின்றீர்கள். ஏனென்றால் இறைவனுடைய வாக்கு நின்றுவிட்டது. ஆக நான் சுகமாக வேண்டும், நான் உயிர் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் உங்களை விட்டு நீக்கிவிடும். இப்பொழுது எந்த ஒரு பொருளும் உங்களுக்கு விரோதமாக அமையுமே தவிர நன்மையாக அமையாது. உங்களை மீறி, உங்களுடைய சக்திக்கு அப்பால், உங்களுடைய முயற்சிகளுக்கு அப்பால் நீங்கள் அறியாத ஒன்றை நீங்கள் விரும்புவதுதான் உங்களுடைய அருள். அதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது நாளை வாழ்க்கை பற்றி உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? நான் இதை செஞ்சு கிழிச்சுன்னு இருக்குதா? அடுத்த நாள் சாப்பிட போகிறீங்க, நம்பிக்கை இருக்குதா? நல்லபடியாக சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டே தீருவேன், சாப்பிட்டுவேன்னு சொல்ல போகிறீங்களா? முதல் வாய உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அடிச்சுட்டு சாப்பிடணும்னு இருக்கான். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உயிர் தான் இருக்குது. உங்களால் எது முடியும்னு அடுத்த நிமிஷத்துக்கு நீங்கள் உங்களுடைய மனசை வச்சுருக்கீங்க. உங்களுடைய அறிவை கொண்டு நல்லபடியாக இருக்கணுமே எண்ணம் தான். உங்களுடைய குடும்பங்கள் இருக்குது, அண்ணன், தங்க, அக்கா, தம்பி, பெற்றோர்கள், பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்களா? எதுவும் வராமல் நான் காப்பாற்ற நினச்சிட்டிங்களா? பயம் இருக்கா இல்லையா? நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அது அருள். அந்த அருள் காரணமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. வீட்டில் போய் இந்த மருந்து சாப்பிடு, அந்த மருந்து சாப்பிடு, நான் பாதுகாத்துட்டுருக்கிறேன். இரவு நேரம் வருது, எனக்கு யாருமே வேண்டாம், அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், பிள்ளை வேண்டாம், பேங்க் பேலன்ஸ் வேண்டாம், தொழில் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், ஆளை நிம்மதியாக உள்ளது. தனித்தனியாக ஆகிட்டீங்களா ஒவ்வொருத்தரும், நீங்களே யாரும் தெரியாமல். அப்போ உங்களை பாதுகாக்கிறது யார்? ஒரு நாளில் ஒரு பொழுது, இரவு பகல், இரவில் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றீர்களா இல்லையா? அல்லது நல்லபடியாக விடியும் சொல்லிட்டு நீங்கள் தூங்குறீங்களா? தூங்க வச்சது யாருங்க? இதில் ஒரு கவலை இருந்தாலும் தூக்கம் வராது, ராத்திரி தூக்கம் வராது. நீங்கள் யாரையாவது போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பீங்க, அங்கே நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு உட்காருவீங்க. அந்த பேஷண்ட் அங்கே வந்து வழி ஏக்கட கேட்டுப்போன்னு சொல்லிட்டு அந்த தூக்கத்தை விட்டு நீக்கிங்க பார்ப்போம். பார்த்துருக்கலாம் இல்லையா? நான் நோயாளி பக்கத்தில் உட்காந்துட்டு நைட்டு பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. நோயாளி அங்கே வந்து வேதனையில் இருப்பார். நீங்கள் 10 மணி 11 12 மணி உங்களை அறியாமல் தூங்கினீங்களா இல்லையா? நோயாளி பெட்டி தலையை வச்சுக்கிட்டு பக்கத்தில் சேர் போட்டுட்டு தூங்கினீங்களா இல்லையா? ஏன் பார்க்க வேண்டியது? ஏன் தூங்கணும்? தூக்கத்தை கொடுத்தது யார்? ஒரு நாள் 2 நாள் 3 நாள் தூக்கத்தை அழைக்கிட்டு இருக்க முடியுமா? என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு இவ்வளோ பெருமை இருக்குது. என் காரணமாக அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க, நான் அவங்கள பாதுகாத்துட்ருக்கேன். இதுக்கு மேலே ஒரு அகம்பாவமும் அடங்காப்பிடாரித்தனமும் இறைவன் முன்னாடி அது யார் காட்ட முடியும்? சத்தியத்தை உணர வேண்டும். இறைவனுக்கு நான் பகிரங்கமான விரோதமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் இன்னமும் எனக்கு உணர்வை வைத்துக் கொண்டிருக்கின்றான். நாளைய வாழ்க்கையில் நான் நன்றாக இருப்பேன் என்று, நாளைய வாழ்க்கையில் நல்லபடியாக விடும் என்று. உங்களிடம் அது கிடையாது, பயந்து கொள்ளுங்கள். எதுவரையில் இறைவனுடைய நேரம் மறுமுறையில் அவனை சந்திக்கக்கூடிய அந்த நாள் மறுமுறையில் அவனை சந்திக்கக்கூடிய அந்த நாள் நிச்சயமாக உண்டு. அந்த நாளில் இறைவனோடு பேச மாட்டான். நீங்கள் என் மருந்து அடைப்பீர்கள். அன்று அவனிடமிருந்து உங்களுக்கு எந்த பதிலும் கிடையாது. நீங்கள் அந்த நாளில் முடிவை நீங்கள் சந்திப்பீர்கள். அன்று நான் நிந்திக்கப்பட்டவனாக, என் ஆன்மாவினால் நான் நிந்திக்கப்பட்டவனாக என்னுடைய உயிர் வெளியேறுமே. அந்த நாளிலிருந்து நரக வாழ்க்கை ஆரம்பம். உங்களுடைய உடல் வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை இல்லை, உங்களுடைய மன வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை. உடலாக மனசு அவங்களுடைய வாழ்க்கை எங்கே அமைஞ்சது? நாளைய வாழ்க்கைக்கு இனிமேல் தான் உடல் தயாராக போகுது. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பயம் வருது, இன்றைக்கி கவலை வருது, இன்றைக்கி மனசு அழுத்தம் வருது. இன்றைக்கே மன அழுத்தம் இருக்குது, நாளைக்கு என்ன விஷயம் ஆகுமோன்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுடைய வாழ்க்கை மனசு இருக்குதா, உங்களுடைய உடல் இருக்கா? ஆனால் உடலுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அப்படி பழக்கப்பட்டு விட்டோம். படிப்பறிவின் காரணமாக, கல்வி படிப்பின் காரணமாக பழக்கப்பட்டு விட்டோம். நீங்கள் உங்களுடைய படிப்பை மறக்க வேண்டும். அது ஊர்வலத்தை காட்டுவதற்காக நீங்கள் படித்த படிப்பு.
பெருமை கொள்ள வேண்டாம், நான் படித்தவன் என்று பெருமை கொள்ள வேண்டாம், நான் படித்தவன் என்று வெட்கப்பட வேண்டாம். இறைவன் முன்பாக சொல்லிக்கிறது வெட்கப்படணும். எந்த ஒன்றுமே தெரியாமல் இருக்குமோ எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லும் பொழுது அதுக்கு மேலே ஒரு கேடு நமக்கு என்ன இருக்க முடியும்? இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நாளைக்கு நிகழக்கூடிய ஒரு கேடு. இந்த பெருமையை கொண்டு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நாளைக்கு அது வெளியேறுகின்றது. இறைவனுடைய பேச்சுக்கள் நிறுத்தப்படும் பொழுது இது அவ்வளவும் வெளியாகும். நாம் செய்த ஒவ்வொரு காரியத்தின் தீமையும் என்னை முதலில் வந்து அடையும், பிறருக்கு அடுத்தது. உங்களை நான் என்னுடைய வியாபாரத்தில் ஏமாற்றிவிட்டாலும் சரி, அந்த ஏமாற்றின் காரணமாக நீங்கள் இடம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றிவிட்டானே என்ற ஒரு புழுக்கம்தான். நான் ஏமாற்றுவதற்கு முன்பாக நான் ஒரு கடைக்காரன், ஏமாற்றுவதற்கு முன்பாகவே நான் இந்த தவறை செய்கிறேன் எனக்கு தெரியும். இறைவன் அறிவித்து விட்டான் அருளை கொண்டு. நான் இந்த உலகத்திலே பணத்தை மட்டும் பார்த்தேன். எல்லாரும் இப்படித்தானே வாழ்கிறாங்க, உண்மைதான். அவரும் உங்களுக்கு குறைச்சி கொடுத்து நல்லது வாங்கிட்டு போகிறதுக்கு விரும்புகிறாரு, நீங்களும் அவங்கள்ட்ட அதிகமாக வாங்கிட்டு குறைச்சி கொடுக்க விரும்புகிறீங்க. இதுதான் வாடிக்கையாளர்களுக்கும் கடைக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அழகான நெருங்கிய உறவு. நான் ஒரு வியாபாரம் வச்சுருக்கிறேன், சின்னதாக கொடுத்து கொஞ்சமாக கொடுத்து அதிக லாபம் சம்பாதிக்க விரும்புகிறேன். வாடிக்கையாளர் வர்றாரு, அவரும் கொஞ்சம் கொடுத்து நல்லதாக வாங்கிட்டு போகிறது நினைக்கிறாரு. ரெண்டுமே ஒருத்தருக்கு சரிசமமாயிடுச்சு. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்றால் நீங்கள் நல்லதை கொடுத்து பழகுங்க. உங்களுடைய மனசுக்கு நீங்கள் தவறு செய்ய வேண்டாம், விரோதிக்க வேண்டாம். இறைவனுக்கு விரோதமாக நாம் செய்யக்கூடிய காரியமாகத்தான் அது இறைவன் கவனிப்பானே தவிர. இருந்தாலும் அவன் மன்னித்து அருள் புரிகின்றான். ஆக இப்போ நம்ம பொருள்களையும் வீடுகளையும் வாசல்களையும் பங்களாக்களையும் ஏசிக்களையும் உங்களுடைய பணத்தின் காரணமாக நீங்கள் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்களே அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா, அல்லது அவனுடைய மன்னிப்பை கொண்டு உங்களுடைய உணர்வுகளுக்கு அவன் ஊட்டமளித்து அந்த ஊட்டத்திற்கு காரணம் அந்த அருள், அந்த அருளுக்கு காரணம் உங்களை அறியாமலேயே நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது நாளைய வாழ்க்கையின் மீது இவ்வளவும் அவன் உங்களுக்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்க அவ்வளவு மறந்துவிட்டு நான் இன்று நன்றாக இருக்கின்றேன் என் முயற்சியின் காரணமாக என்று நேற்றைய வாழ்க்கையை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அங்கு உங்களுடைய அந்த முயற்சிகளில் உயிரோட்டத்தை கொடுத்தவன் அவன்தான். கண்களுக்கும் காதுகளுக்கும் மூக்குக்கும் வாய்க்கும் உங்களுடைய தோள்களுக்கும் உயிரோட்டத்தை அளித்து மனிதர்கள் முன்பாக ஒரு உயிரோட்டமுள்ள மனிதனாக உங்களுடைய வார்த்தைகளையும் வாக்கையும் நம்பக்கூடியவர்களாக உங்களுடைய உடன்படிக்கைகளை ஏற்படுத்திக் கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரங்களில் உங்களுக்கு ஒரு லாபத்தையும் கொடுத்து கொண்டிருப்பவன் அவனுடைய அருளை கொண்டு. முகராசி என்று என்னைக்காவது ஒரு நாள் சொல்லிடுவீங்க. முகராசி இல்லை. அந்த முகத்தில் கண்கள், மூக்கு, காது, வாய், தோல் எல்லாம் இருக்கின்றது, 5 புலன்களும். அதற்குரிய உயிரோட்டம் அவன் கொடுத்தான். அதன் காரணமாக மக்கள் உங்களை நம்புகின்றார்கள், உங்களை விரும்புகின்றார்கள், உங்களோட உறவை வைத்துக் கொள்ள விரும்புகின்றார்கள். வணிக உறவாக இருக்கட்டும், பொருளாதார உறவாக இருக்கட்டும், அந்த உறவை உங்களை வைத்துக் கொள்ள விரும்புகின்றார்கள். இதற்கு பெயர் முகராசி என்று கூறுவீர்கள். அவ்விதமாக மட்டுமல்ல, அதற்கு பின்னால் இருக்கக்கூடியது இந்த 5 புலன்களுக்கும் கொடுக்கக்கூடிய அருளை கொண்டு கொடுக்கக்கூடிய உயிரோட்டம். அந்த உயிரோட்டத்திற்கான நம்பிக்கை, அந்த நம்பிக்கை அறிந்தும் வைத்திருப்பீர்கள், அறியாமலும் வைத்திருப்பீர்கள். இருந்தபோதிலும் இவ்வளவுக்கும் தானே காரணமாக இருக்கும் பொழுது இறைவனை நான் மறந்துவிட்டு தன்னைத்தான் பெருமைப்படுத்திக் கொண்டு அது என்னுடைய முகராசி, என்னுடைய கைங்கரியம் என்றும் கூறுவார்கள். எனக்கு அதற்குரிய திறமை, அதற்குரிய முயற்சி என்று கூறுவார்கள். முகபாவனைகளை கொண்டு நான் அவனை கவர்ந்தேன் என்று கூறுவார்கள். சிரிப்பை கொண்டு கவர்ந்தேன் என்று கூறுவார்கள். என்னுடைய தொழில் ரகசியம் என்று கூறுவார்கள். நிச்சயமாக அவ்வளவும் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது ஒரு நாளின் பொழுது வரையில். அந்த நாள் வரும்பொழுது நாம் அவ்வளவுக்கும் நஷ்டவாளிகளாக மாறுவோம். இப்பொழுது அத்தியாயம் 11:9. நாம் நம்முடைய நல் அருளை மனிதன் சுவைக்கும்படி செய்து, சுவை என்றால் நாட்கள் சுவைக்கிற மட்டும் தான் சுவை. ஒவ்வொரு அருளும் சுவைக்கக்கூடியது. நுகர்வதும் சுவைதான், உணர்வதும் சுவைதான், அழகும் சுவைதான். அந்த சுவையை நாம் கொண்டு வர வேண்டும். நம்மிடமிருந்து ஒரு நல்லொருளை அவர்களை அனுபவிக்கப்பட்டு செய்தால் பின்னர் அவர்களை சோதிக்கும் பொருட்டு என்ன சோதனைன்னு சொன்னால் இது நான் சம்பாதிச்சேன்னு சொல்லுவாங்க, என்னுடைய முயற்சியின் காரணமாக சொல்லுவாங்க. அப்படி யார் சொல்கிறதையோ அவங்க தெரிஞ்சுட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. பெருமைன்னு ஒன்று இருக்குது ஒவ்வொருத்தட்டையும். மற்ற பேர் நல்லபடியாக வந்து தான் பொறாமைன்னு இருக்குது. இந்த பொறாமையோ பெருமையோ நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் நாம தான் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இறைவனுடைய அனுமதி கொண்டு நாம் வாழவில்லைங்கிறத தெளிவாக அவர்கள் உணர வேண்டும். அதனை நாமும் உணர வேண்டும். யாருக்கெல்லாம் பெருமையும் பொறாமையும் இருக்கின்றதோ அவர்களுடைய அடையாளங்களிலிருந்து கண்டுகொள்ள முடியும். அவர்களுடைய முக அடையாளங்கள் போதும் அவர்களுடைய பெருமையையும் அவர்களுடைய பொறாமையும் பார்ப்பதற்கு. வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த இரண்டுமே நாம் பார்க்கும் பொழுது அவருடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுங்கள். எப்படி இறைவன் உங்களை மன்னித்துக் கொண்டிருக்கின்றானோ உங்களிடமும் பெருமையும் பொறாமையும் இருக்கின்றது. மனிதர்கள் உங்களை போன்றவர்கள் தான். நீங்களும் மனிதர்களில் ஒரு பாகம்தான். நான் சுத்தமானவன், பிறர் நல்லவர்கள், அல்லது பிறர் சுத்தமானவர்கள் நான் வழிகட்டு விட்டேன், அல்லது நான் நேர்வழி இருக்கின்றேன், அவ்வளவு பேரும் கேடான் வழி இருக்கின்றார்கள் என்று எண்ணுவதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக பொருந்தாது.
உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த மாபெரும் சக்திக்கு இணையாக வேறு எந்த சக்தியும் கிடையாது. ஆக உங்களிடம் பெருமையும் பொறாமையும் இருக்கும் காலமெல்லாம், உங்களிடம் பெருமையும் பொறாமையும் இருக்கும் காலமெல்லாம் அவன் உங்களுக்கு அறிவுறுத்த விரும்புகின்றான். நிச்சயமாக நீங்கள் தவறான பாதையின் மீது இருக்கின்றீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் என்னுடைய அருளின் காரணமாக. ஆகவே இப்பொழுது நான் அருளை நீக்குகின்றேன். சுவைத்து பாருங்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் நஷ்டங்களுக்கு மேல் நஷ்டங்களும், வேதனைகளுக்கு மேல் வேதனைகளும், சோதனைகளுக்கு மேல் சோதனைகளும், போதுமட சாமின்னு சொல்லுவீங்களே, பாட்டு பாடி தெரிவிங்களே, அது நிகழ்வதை பாருங்கள். பாட்டு பாடி தெரியாதீங்க. இன்றைக்கும் நிகழ்ந்துட்டு இருக்குது ஒவ்வொருத்தருக்கும். நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு சிறு அச்சம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது சத்தியம். அதை சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம். உங்களுடைய போக்குகளுக்கு மலர்ச்சிகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆக்கிவிட வேண்டாம். பயத்தோடு வாழ்ந்து வாருங்கள். ஆக நம்முடைய அருளை நாம் நீக்கிக் கொள்கின்றோம். இந்த 5 புலன்களுக்கும் வேலை இல்லை. இப்பொழுது அது சத்த ஜடமாக இருக்கின்றது. பிற மனிதர்களுக்கு பிடிக்கவில்லை. நேற்று வரையில் உங்களுக்கு யார் நெருக்கமாக இருந்தார்களோ அவர்கள் உங்களை விலகுகின்றார்கள். அது ஈர்ப்பதில்லை, உயிரோட்டம் இல்லை. அங்கே நேற்று நல்லா தான் இருந்தால் இப்போ ஏன் கவனிக்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும்? ஏன் நேற்று வியாபாரம் நடந்துருக்கு, ஏன் வரல, வாடிக்கையாளர்கள் ஏன் வரமாட்டேங்கிறாங்க? அந்த முகம் மாறிப்போச்சு, புரியல, பிடிக்கல, அவ்வளோதான். அதன் காரணமாக நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் எனக்கு நல்லா இல்லை. ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க, அது நல்லபடியாக அமோகமாக இருந்தது. திடீர்னு அது ஆளுக்கு எல்லாம் போகுது. காரணம், ஆளை மாற்றியாச்சு. பணத்துக்காக வேண்டி வேறு மாஸ்டர் வந்தார், எல்லாம் போச்சு. வர்றவங்க அவ்வளோ பேருமே திருப்தியெல்லாம் போகிறாங்க. இப்போ அடுத்தது என்ன செய்யறது தெரியல. மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலைகள். அருளுக்கும் பொருளுக்கும் உள்ள வித்தியாசம். அருளை கொண்டு நீங்கள் வாடும் காலமெல்லாம் இறைவன் நெருக்கமாக இருக்கின்றான். ஆக உங்களிடமிருந்து அந்த அருளை நீக்கிவிட்டால் முகம் செத்து போயிடும். அது ஞாபகத்துக்கு 5 புலன்களுக்கும் உயிரோட்டம் அளித்துக் கொண்டிருக்கூடிய அந்த முகம் செத்துவிடும். யாருக்கும் பிடிக்காது. பிடிக்காதுன்னா மனசுக்கு வெறுக்கக்கூடிய அளவு இல்லை. அது பக்கம் பார்த்து விட மாட்டோம், மறந்து போயிடும். அவங்க மேலே ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு நெருக்கம், ஒரு உறவு வராது. அந்த உறவு வேண்டுமென்றால், மனிதர்களோட உறவு வேண்டுமென்றால் அந்த முகதாட்சணியம் வேண்டும், அந்த முக ராசி வேண்டும். இதெல்லாம் வார்த்தையாக மாறிவிட்டன. உண்மையில் நீங்கள் இறைவனுடைய அருளை கொண்டு உயிரோட்டத்துடன் கூடிய அந்த முகமலர்ச்சியை கொடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அதன் காரணமாகத்தான் வாழப்படும். இந்த மூஞ்சை பார்க்கறதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இருக்கும்போது போச்சு. இறைவனை எப்படி நீங்கள் மறுப்பீர்கள்? முகத்தில் பவுடரையும் மேக்கப்பையும் போட்டுக்கிட்டா அதை கொண்டு வாழலாம் தானே நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆம்பளை விட பொம்பளைக்கு கொஞ்சம் கவர்ச்சி ஜாஸ்தி. அவங்கள கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு நம்ம வேலையை பார்ப்போம். அவங்கள ஒரு மாடல் ஆக்கிட்டு பொய்யை கொண்டு உண்மையாக்கி வாழ்ந்துட்டுருப்போம். அப்போவும் நீண்ட காலமாக நிலைக்காது. வெளிப்படையான அந்த வெட்டித்தனமான உங்களுடைய வேஷங்கள் ஒரு நாளைக்கு காணப்போம். ஒரு காலம் இறைவனுடைய அருளுக்கு நிகராக இல்லை. உங்களுடைய முகதாட்சியத்தை கொண்டு தான் நீங்கள் வாழ என்பதை தவிர ஒரு பொம்பளையை வச்சுக்கிட்டு அது அடையாளமாக்கிட்டு ஒரு விளம்பரப்படுத்திக்கிட்டு ஒரு கவர்ச்சியை காட்டிக்கிட்டு வாழ்ந்துகள் இந்த வாழ்க்கை அசிங்கமானது. பெரும்பாலும் இதைத்தான் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வாழ்க்கையை நாம் பின்பற்றக்கூடாது. உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் பொழுது அறிய வேண்டும், தற்காலிகமாக அவன் அருளை நீக்கியிருக்கின்றான். உங்களுடைய முகம் கெட்டுவிட்டது என்பதை அறியுங்கள். நீங்கள் முகம் பார்க்க முடியாது என்று அறியுங்கள். முகம் கொடுத்தாலும் பார்ப்பது காலில் என்று அறிந்து கொள்ளுங்கள். அந்த முகம் வேண்டும். உங்களுடைய பவர்களை வச்சுக்கிட்டு உங்களுடைய வேஷங்களை வச்சுக்கிட்டு ஒரு காலம் இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த ராசியை கொண்டு வர முடியாது, அந்த அருளை கொண்டு வர முடியாது, அந்த உயிரோட்டத்தை கொண்டு வர முடியாது. பார்த்தா மற்ற மக்களுக்கு அழகாக இருக்கணும், அந்த பார்வையில் அந்த சுகம் தெரியணும், இவங்களோட எப்போது இருக்கணுங்கிற அந்த ஆசை வரும். உடல் ஆசை, உருவ ஆசை ஒரு காணக்கூடாது. உள்ளத்தினுடைய அந்த தன்மை நமக்கு விளங்க வேண்டும். என்று நீங்கள் உங்களுடைய இறைவனுக்கு அஞ்சுங்கள். என் இறைவனே எனக்கு முகராசி வேண்டும் என்று கேளுங்கள், அதாவது உயிரோட்டம் வேண்டும் என்று கேளுங்கள், என் மனதிற்கு நம்பிக்கை வேண்டும் என்று கேளுங்கள், என் பெருமையும் அகம்பாவமும் பொறாமையும் நீங்கட்டும் என்று கேளுங்கள். இறைவன் உங்களுக்காக காத்திருக்கின்றான். இன்று நாம் பார்த்தது ஒரு பகுதி 11 அத்தியாயம் 11:9. நாம் நம்மிடமிருந்து நம் அருளை மனிதர்களை சுவைக்கும்படி செய்து பின்னர் அதனை அவனை விட்டும் நாம் நீக்கிவிட்டார். அவனுடைய பெருமையும் பொறாமையின் காரணமாக, நன்றி கெட்டத்தனத்தின் காரணமாக, அந்த இறைவனுக்கு அவன் மதிப்பை கொடுக்காத காரணமாக, சிந்தித்து உணராத காரணமாக அவனுக்கு நாம் நீக்கினோம். கொஞ்சம் சிந்தித்து பார்க்கட்டும் என்று. அவனோ சிந்தனையின் பக்கம் செல்லாமல் நிராசைப்பட்டவனாக ஆகிவிடுகின்றான். பெரும் நன்றி கெட்டவன். இந்த விளக்கத்தை இன்னொரு சமயம் இறைவனால் பார்க்க இருக்கின்றோம். இதுவரை முதல் பகுதி நாம் நம்முடைய அருளை நல்லுடைய மனிதன் சுவைக்கும்படி செய்து அதை நீக்கிவிட்டார்.
பயம் ஏற்படட்டும். அதுவரை சிந்தித்து கொண்டிருங்கள். நாம் இறைவன் நாம் கேட்டுக்கொண்ட ஒவ்வொன்றிலிருந்தும் எதனை அங்கீகரித்துக் கொண்டோமோ இன்னும் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க இருக்கின்றது. ஏனென்றால் மறந்துவிட்ட சத்தியத்தின் பக்கம் நாம் திருப்பப்பட்டிருக்கின்றோம். மறந்துவிட்ட உண்மைகளை நாம் ஏற்றுக்கொண்டோம். பெருமையும் பொறாமையும் இருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு இறைவனுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் மாற்றங்கள் விட்டு கொண்டு வரும். முகராசி கெடுவதும் முகராசி மீண்டும் மலர்வதும் முகராசி கெடுவதும் முகராசி மலர்வதும் இவ்விதமாக உள்ளத்தினுடைய போக்குகளை கொண்டு மாறிக்கொண்டிருக்கும். அதற்கு ஏற்ப நஷ்டங்கள் விளைந்து கொண்டிருக்கும், லாபங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கும். உங்களுடைய முயற்சியின் காரணமாக உங்களுடைய திறமையின் காரணமாக என்று வருவதும் கூறாதீர்கள், பயப்படுங்கள். இறைவனை சந்திக்கும் அந்த நாள் வரும்பொழுது நாம் நிராசைப்பட்டவர்களாகவும் நன்றி கெட்டவர்களாகவும் இறைவனுடைய தீர்ப்புக்கு இந்த விதத்தில் நாம் ஆகிவிடாமல் நம்மை பாதுகாக்க நம்முடைய இறைவன் என்று பொறுப்பேற்றுக் கொண்டான். உங்களிடம் இருந்து பொறாமையும் பெருமையும் நீங்கும் காலமெல்லாம், நீங்கிவிட்ட காலமெல்லாம் அவனுடைய அருளும் மன்னிப்பும் உண்டு. ஏனென்றால் நாம் எப்பொழுதும் பாவத்தில் இருப்பவர்கள். உணர்ந்தால் போதும் மன்னிப்பு உண்டு. நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காரியங்களுக்கு மன்னிப்பு உண்டு. செய்யப்போகும் பின்வரும் பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு. பெருமையும் பொறாமை விட்டுவிடுங்கள். நல்ல வாழ்க்கையின் பக்கம் வந்து திரும்ப. நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கடைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம். பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.